ஃபஸ்ட்டு இந்த பாவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பாவக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் இந்த பாவக்காவை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாவக்காய் நல்லா வதங்கி சுருண்டு நல்லா ஒரு மாதிரி கருகுன மாதிரி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் பாவக்காய் வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட கசப்புத்தன்மை அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு பழுத்த தக்காளி நல்லா கையிலே மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப சேர்த்துற வேண்டாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மசாலா தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு 1 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற பாவக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், பாவக்காய் நல்லா வதங்கியிருக்கணுங்க. இப்போ பாவக்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த பாவக்காய், அந்த வெங்காயம், தக்காளி கூடலாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து உப்பு சேர்க்கல, ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அந்த உப்பே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியிருக்கணும். பாருங்கள், அந்த வெங்காயம், தக்காளி, பாவக்காய்லாம் நல்லா வதங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நம்மளோட சுவையான பாவக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது பாவக்காயில் அந்த அளவுக்கு கசப்பு தன்மை இருக்கவே இருக்காது. லைட்டாக தான் இருக்கும். சுத்தமாக இருக்கவே இருக்காதுலாம் நான் சொல்ல மாட்டேன். லைட்டாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.